கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நமது நம்பிக்கை ஒளி ஊழிய வாயிலாக உங்களோடு பேச தேவன் அருளிய இந்த நல் வாய்ப்பாக நன்றியுடையவனாயிருக்கிறேன். இந்த நாளில நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விளக்கு என்னும் ஆன்மா. இங்கு விளக்கு என்பதற்கான விளக்கம் நம் ஆன்மாவையே குறிக்கிறதாக இருக்கிறது. ஆம், தாவீது அதைத்தான் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என் தேவன் என்கிறார். மேலும் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்கிறார். அதாவது தன் ஆன்மா தொய்ந்து போகும் போது தேவரே என் துணையாக இருந்து என் ஆன்மாவை காப்பாற்றுகிறார் என்கிறார். ஆனால் தான் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சாட்சி பகருகிறார். இவ்வாறான வார்த்தை தான் நம் அனைவரை பலப்படுத்துகிறது. மேலும் நீதிமொழிகள் 31:18 அவள் தன் வியாபாரம் லாபகரமான வளர்வதை கண்காணித்து கொண்டே இருக்கிறாள். ஆகவே அவள் விளக்கு இரவிலே அணையாமல் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அதாவது இரவிலும் அவள் ஆன்மா சரியானதை சிந்திக்கிறது. உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய் என்று எசேக்கியேல் 28:5 வாசிக்கிறோம். மேலும் 1 ராஜாக்கள் 11:36 என் நாம விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் தாசனாகி தாவீதுக்கு என்னால் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக என்று தேவன் வாக்குகள் இருக்கிறார். ஆம், நம் இந்திய தேசத்தில் குறிப்பாக தென் இந்தியாவில் ஒருவர் மரித்த பின் அவர் வீட்டில் அவரின் உருவப்படம் வைத்து அதன் கீழ் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி ஒரு விளக்கு வைப்பார்கள். அவ்வண்ணமாகவே எருசலேமிலே எத்தனையோ தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் தோன்றினர். ஆனால் தாவீதின் கல்லறை இன்றளவும் எருசலேமிலே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. அங்கு தாவீதின் ஆன்மா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவரின் நினைவு இன்றளவு பாதுகாக்கப்படுகிறது. 132 சங்கீதத்தில் 17 வசனத்தில் அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்த பண்ணினேன் என்று வார்த்தை கிணங்க. அல்லேலூயா. மாத்திரமல்ல, நீர் பூமி கடைசி பரிந்தமும் ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வார்த்தை இங்கே இன்றும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்கிற வார்த்தையை அவர் புரிந்தவனாக இருக்கிறார். சங்கீத 27:1 மேலும் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறேன் என்கிற சங்கீதம் 36:9 இப்பிரபஞ்சத்திலே வரும் பாடுகள் துன்பங்களின் மத்தியிலும் நாம் ஜீவிப்பது எப்படி எனில் யோபு கூறுகிறார் 29:3 அவர் அருளின வெளிச்சத்திலே இருளை கடந்து போனேன் என்கிற வார்த்தைகளே. ஆகையால் தான் பிசாசின் அத்தனை கோர செயல்களிலும் அவர் என் வெளிச்சம், அது என்னில் உள்ள விளக்கை பாதுகாக்கிறதே என்றும் கூறுகிறார். ஜீவ வாசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல் பிரகாசிக்கிற நீங்கள் என்று பவுல் பிலிப்பிற்கு எழுதின நிருபத்தில் 2:14 எழுதுகிறார். நமக்கு அறிவுறுத்துகிறார். அதாவது நம் விளக்கை அணையாமல் இருப்பது அவரின் வசனம் என்னும் எண்ணெயை நாம் வார்த்து கொண்டே இருப்பதனால். பிரியமானவர்களே, நாம் வசனத்தை எப்பொழுது வாசித்து தியானித்துக் கொண்டே இருப்பது தான் நம் விளக்கு என்னும் ஆன்மா சரியாக எங்கும் அணைந்து விடாமலும் வழுவி விடாமலும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்பதையே எஸ்ஐயா 60:20 உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்றும் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்றும் தேவன் வாக்கு அருளி இருக்கிறார். மேலும் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டுகளை பெற்றிருக்கிறோம் என்றும் வேதம் 2 கொரிந்தியர் 4:7 நம்மை தெளிவுபடுத்துகிறது. கடைசியாக தேவ மக்களே, இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த கடைசி காலங்களில் நாம் தேவனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வேதம் கூறுகிறது எஸ்ஐயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்கிறது. ஆகவே கடைசி நாளில் இருக்கிறோம் என்றறிந்து சாத்தான் தன் கோர முகத்தை தேவ மக்களின் மீது பாய்ச்சி கொண்டிருக்கும் வேளையில் தேவ பிள்ளைகளாக நாம் நம் ஜீவ வெளிச்சத்திலே தேவனின் வார்த்தையின்படியையும் யோவான் 1:9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியை மென்மேலும் பிரகாசிக்க செய்து ஜெயம் கொள்வோமாக. அல்லேலூயா.